அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கோகுல் சாந்தமூர்த்தி. அதாவது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல குருபரப்பள்ளி கிராமத்துல ஒரு சில கம்பெனிஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தனியார் கம்பெனி வந்து அதிகமாவே இயங்கிட்டு இருக்கு. அந்த தனியார் கம்பெனில குறிப்பிட்ட ஒரு கம்பெனில என்ன நடக்குது அப்படின்னா, அங்க நடக்கிற சில கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் லோக்கல் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பேர் போராடிட்டு இருந்தாங்க. அது நல்லதுதான். ஏன்னா ஒரு கம்பெனி வருதுன்னா அங்க அந்த கம்பெனி சார்ந்தவர்கள் அந்த கம்பெனி சார்ந்திருக்கிற கிராமங்கள் வந்து நல்லா வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, ரைட். பட் ஆனா அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில பேர், அதாவது ஒரு 2, 3 பேரு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல பார்ட்டிய சேர்ந்தவர்கள். அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பார்ட்டில ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்ட்டிய வந்து வச்சுக்கிட்டு இவங்க அந்த கம்பெனிய மிரட்டி, அது மட்டும் இல்லாம பொதுமக்களையும் ஏமாத்தி, பொதுமக்கள் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து கம்பெனில கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம பஞ்சாயத்துக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ சப்போர்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம கோயில்கள் பாழடைஞ்ச கோயில்களா இருந்தாலும் சரி, கட்ட வேண்டிய கோயில்கள் பாதியில நிறுத்தியிருந்தாலும் சரி, இந்த மாரி கோயில்கள வந்து நாங்க கட்டி தரோம்." அப்படிங்கிற வாக்குறுதிய, அதாவது 2019ல அந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆக போது. அந்த டைம்ல ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அந்த கம்பெனில அவங்க சம்பாதிச்சாங்க. பட் ஆனா அது வந்து கோயிலுக்கும் பண்ண கிடையாது. பஞ்சாயத்துக்கும் ஒரு ஒரு உதவியும் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் வெளியில இருந்து வேற ஒரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் குடுத்தாங்க. அவங்க பண்ணாங்க. அவங்க ஒரு 3 இயர்ஸ் பண்ணாங்க. 3 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் வெளியில கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி அப்போ வந்து ஊர்க்காரங்கள அந்த சில பேர், நான் சொன்னேன் இல்லீங்களா அந்த சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போதைக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஊர் மக்கள கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாரி நம்ம ஊருக்கு நல்லது பண்றதுக்காக தானே நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்க 3 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி, ஆமா இவங்க எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மக்களுக்கே தெரியாம 1 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க அந்த கான்ட்ராக்ட்ட ஓகே பண்ணி, மக்கள் யாருக்கும் சொல்லல. குறிப்பிட்ட நபர்களுக்கும் சொல்லல. ஊர்ல இருக்கிற முக்கியமான ஆளுங்களுக்கும் எதுவுமே சொல்லல. இவங்க பாட்டுக்கு போயிட்டு கம்பெனி கிட்ட ஏமாத்தி, மக்களுக்கு நாங்க நல்லது செய்வோம். எங்களுக்கு கான்ட்ராக்ட் குடுங்கன்னு சொல்லி பேசி, அந்த கான்ட்ராக்ட்ட அவங்களோட வொர்க் ஆர்டர் அவங்களோட கம்பெனி பேர்ல போட்டுக்கிட்டு, இப்போ வந்து மக்களுக்கு தெரியாம அவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இது இது ஏன் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, மக்களுக்கு செய்யறது கிடையாது. அவங்களுக்கு அவங்கவங்க இப்ப வீட கட்டிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க ஒண்ணும் இல்ல. இப்போ கான்ட்ராக்ட் எடுத்த அந்த செகண்ட் ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, வீடுக்கு அவருக்கு வீட்டுக்கு அடிக்கல் நட்டு பேஸ்மெண்ட் போட்டிருக்காரு. அப்போ அந்த பணம் எங்க இருந்து வருது? ஒரே விஷயம் தான். இந்த கான்ட்ராக்ட்ட முடிச்சுட்டு அதுல இருந்து வர பணத்த வச்சு இவங்க வீடு கட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி பணத்த வச்சு நிலத்த வாங்குனாங்க. இப்போ இந்த இந்த டைம் வர பணத்த வச்சு வீடு கட்டிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. சோ இவங்கள மாரி ஆட்கள பத்தி நம்ம பேசிதான் ஆவணும். ஏன்னா, இவங்க யாரு, என்ன, அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்துல நான் வெளியிட தான் போறேன். காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல.